أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العلي العليم. மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய இறுதி பகுதி அல்லாஹுடைய கிருபையினால் 24 நோன்புகளை கடந்து 25வது நோன்பை அடைந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா அவன் செய்த பெரியோரு கிருபைதான் இந்த ரமலானுடைய ஒரு கடைசி பகுதியையும் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும், இந்த ரமலானுடைய பாக்கியம் எமக்கு கிடைத்திருக்கிறது, ஆனால் இந்த ரமலானுடைய கபூலியத் எங்களுக்கு உண்டாகிவிட்டதா இல்லையா? ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசீலனை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய பாக்கியம் இது சாதாரண ஒரு பாக்கியம் உண்டல்ல, திரும்ப வரக்கூடியதா இல்லையா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம். 24 நோன்புகளை கடந்திருக்கிறோம். இந்த நோன்பு எதற்காக வேண்டி எனக்கு கடமையாக்கப்பட்டது, இந்த நோன்பின் மூலமாக நான் எதனை அடைந்து கொள்ள வேண்டுமோ அவைகளை நான் அடையக்கூடிய நோன்பாக நான் நோட்டிருக்கிறேனா இல்லையா என்பதை சுய விசாரணை செய்வது எங்கள் ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, நீங்கள் உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் கேள்வி கணக்கு கேட்டுக் கொள்ளுங்கள் என்பார் சொல்கிறார்கள். ஜினு ஆமாலுக்கும் கப்ல அன் துஸன ஆமாலுக்கும், உங்களுடைய ஆமால்கள் தராசில் வைத்து நிறுக்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே உங்களுடைய ஆமால்களை எடை போட்டுக் கொள்ளுங்கள் என்பார் சொல்லிக்கார். நான் செய்த அமல்கள், நான் நோற்ற நோன்புகள், எப்படியான நோன்புகளை நான் நோட்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமி இல்லல் துஜு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோக்கிறார்கள், வெறுமனே தாகித்திருந்தது பசித்திருந்ததை தவிர வேற எந்த விதமான கூலியும் கிடையாது என்பார் சொல்லி காட்டினார்கள். வருப்ப காயிமின் லைஸ லஹு மின் கியாமி இல்ல ஸஹர், எத்தனையோ இரவில் நின்று வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வெறுமனே அவர்கள் இரவிலே விழித்திருந்ததை தவிர அவர்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நான் பகலிலே நோன்பு நோக்கிறேன், இரவிலே நான் விழித்திருந்து இபாதத் செய்கிறேன். ரமலானுடைய கடைசி பகுதி இரவுடைய காலங்கள் மஸ்ஜிதிலே நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன், நான் கியாமுல் லைலுடைய இபாதத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய இரவுடைய இபாதத், என்னுடைய பகலுடைய இபாதத் இது எவ்வாறு கழிந்து கொண்டிருக்கிறது? நன்மை எதிர்பார்க்கக்கூடிய இபாதத்தாக, கபூலியத்துடைய இபாதத்தாக இருக்கிறதா, அல்லது வெறுமனே நான் பசித்திருந்ததும் இரவிலே விழித்திருந்ததும் என்ற ஒன்றை அடையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் இதனை சிந்திக்குமாறு சொல்லுகிறார். நீங்கள் உங்களை சுய விசாரணை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் எதனை முற்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை சிந்தனை செய்து பாருங்க என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மறுகணம் எது நடக்கும் என்பது தெரியாது. உங்களுடைய மௌத்துக்கு முன்னால் நீங்கள் எதனை முற்படுத்தியிருக்கிறீர்கள், கியாமத்துக்கு முன்னால் எதனை முற்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு நாளும் நோன்புகள் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த நோன்பு எப்படியாப்பட்ட நோன்பாக கடந்திருக்கிறது என்பதை
நானும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நோன்பாக என்னுடைய நோன்பாகி கொண்டிருக்கிறதா? நான் நோட்ட நோன்பின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற முடியுமா? நான் நோட்ட நோன்பின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பை பெற முடியுமா? நரக விடுதலையை பெறக்கூடிய நோன்பாக நான் நோட்டிருக்கிறேனா என்பதை நான் ஒவ்வொரு கணமும் சிந்திக்க வேண்டும். அன்பான சகோதரர், சஹாபாக்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த சிந்தனை எடுத்தார்கள். ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வரலாறு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். நபியுடைய மஜ்லிஸிலே இருப்பார்கள். நபி அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்வார்கள், நரகத்தை பற்றி சொல்வார்கள். ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும். வீட்டுக்கு செல்வார்கள், மனைவி மக்களோடு உறவாடுவார்கள். அந்த ஈமான் குறைந்து விடும். இப்போ சிந்திப்பார்கள், எங்கே நான் முனாஃபிக்காகி விட்டேனோ, எனக்கு நயவஞ்சம் ஏற்பட்டு விட்டதோ என்பதை சிந்தித்து பாதையிலே வந்து சத்தமிடுவார்கள், நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார், ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார் என்று சொல்வார்கள். ஏன், முன்னால் இருந்தது ஒரு நிலைமை, இப்போது இருக்கக்கூடிய நிலைமை வேறு என்பதை அவர்கள் சிந்திக்கக்கூடியதாக இருந்தார்கள். ஹதரத் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய மடியிலே உறங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த உறக்கத்திலே அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். தன்னுடைய மனைவியுடைய மடியிலே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயம் கண்களால் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. இப்போது கணவனை மனைவி பார்க்கிறாள், அழுதவராக பார்க்கிறார்கள். கணவன் அழுகிறதை பார்த்து மனைவியும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டார்கள், ஏன் நீங்கள் அழுகிறேன் என்பா கேட்டார்கள். சொன்னார்கள், ரஅய்துக தபகி அன அபகி, நீங்கள் அழுகிறீர்கள், உங்களை பார்த்து நானும் அழுகிறேன் என்பா சொன்னார்கள். சொன்னார்கள், எனக்கு ஒரு குர்ஆனுடைய வசனம் ஞாபகம் வந்தது, அந்த குர்ஆனுடைய வசனத்தை நினைத்து நான் அழுதேன் என்பா சொன்னார்கள். வ இன் மின்கும் இல்லா வாரிதுஹா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தடியில் வந்தேதான் ஆக வேண்டும். அந்த பாலத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடக்க வேண்டும் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. இப்போது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், சும்ம நுனஜ்ஜில் லதீன தகவ் வ நதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா. அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்திலே யார் அல்லாஹ்வை பயந்தவர்களாக உலகத்திலே வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வை யார் அஞ்சி வாழ்ந்தார்களோ அவர்களை மாத்திரம் நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போது அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்போது மனைவியை பார்த்து சொன்னார்கள், எங்கே நான் அந்த பாலத்திலே பாதுகாக்கப்படுவேனா அல்லது நான் விடப்பட்டு விடுவேனா என்பதை நினைத்து அழுகிறேன் என்பா சொல்லி காட்டினார். ஒரு முஃமினுடைய அந்த ஈமானுடைய தரம் இவ்வாறு இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நோன்பை கடக்கக்கூடிய சமயம் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையிலே தந்த ஒரு பாக்கியம் இந்த ரமதான். இந்த ரமதான் என்னை விட்டு பிரிகிறதே என்ற ஒரு கவலை வர வேண்டும். இந்த நோன்புகள் என்னை விட்டு முடிவுட போகிறதே என்ற சிந்தனை எமக்கிடம் வர வேண்டும். நான் நோன்புகளை நான் நோட்டிருக்கிறேன், என்ற நோன்புகள் கபூலியத்திலே நோன்பாகி விட்டதா அல்லது கியாமத்திலே என்னுடைய கையிலே அது வீசி எறியப்படக்கூடியதாக, என்னுடைய முகத்திலே தூக்கி எறியப்படக்கூடியதாக என்னுடைய அமல்கள் ஆகிவிடுமோ என்ற அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி. நாளை கியாமத் நாளில் ஒவ்வொரு மனிதனுடைய செயலிடும் அவனுடைய கழுத்திலே அது தொங்கவிடப்பட்டதாக ஆகிவிடும். வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமா கிதாபை யல்காஹு மன்ஷூரா. நாளை கியாமத் நாளையிலே அந்த மனிதனுடைய ஏடுகள் அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த ஏடுகளை அவன் முன்னால் அவன் பார்த்து கொண்டிருப்பான். இப்போது சொல்லப்படும், இக்ரா கிதாபக் கஃபா பி நஃப்ஸிகல் யௌமா அலைக ஹஸீபா. இது உன்னுடைய ஏடுகள், இன்றைய நாள் இந்த ஏடுகளை உனக்கு போதுமாகி விட்டது, இதோ நீ வாசித்துக் கொள் என்பதாக சொல்லப்படும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த ரமதானில் செய்த ஒவ்வொரு அமல்களும் அதிலே எழுதப்பட்டிருக்கும். நாம் இந்த ரமதானை எவ்வாறு கழித்திருக்கிறோம் என்ற ஒவ்வொரு நிமிடங்களும் அதிலே எழுதப்பட்டிருக்கும். வனலஉல் மவாஸினல் கிஸ்த் லியௌமில் கியாமா. கியாமத்திலே நாளையிலே தராசி வைக்கப்படும். அந்த தராசிலே எங்களுடைய அமல்கள் நிறுக்கப்படும்.
இப்போது நான் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், இந்த சந்தர்ப்பத்தை நான் எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறேன், இந்த சந்தர்ப்பம் எவ்வாறு எனக்கு கழிக்கப்பட்டிருக்கிறது, ரமலானுக்கு நான் பிரியாவிடை கொடுக்க போகிறேன், இந்த ரமலான் என்னை விட்டு கடக்க போகிறது, வாழ்க்கையிலே பல ரமலான்கள் கழித்திருக்கிறோம், சென்ற ரமலான்களை போல் இதுவும் கடந்து செல்கிறதா, அல்லது இந்த ரமலானிலே ஏதாவது என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்திருக்கிறதா? ஒவ்வொரு ரமலானும் ஒவ்வொரு விடயத்தை அல்லாஹ் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான். என்னுடைய மனிதா, இந்த ரமலானிலாவது ஒரு வாழ்க்கையை நீ சீராக்கிக்கொள் என்பதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் வந்திருக்கிறது, எவ்வளவு சீராக்கம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சுய விசாரணை செய்ய வேண்டும். அன்பான சகோதரே, இன்னும் எமக்கு ரமலான் இன்னும் 4 நாட்களோ 5 நாட்களோ இன்னும் மீதமாக இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் இந்த சுய விசாரணையை செய்ய வேண்டும். எம்முடைய இந்த கால பகுதியில் நாம் இந்த சுய விசாரணையை செய்து எம்முடைய நோன்புகளை மூலமாக அல்லாஹ் எங்களிடமிருந்து எதனை எதிர்பார்க்கிறானோ அந்த உயரிய தக்குவா எம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை அடைந்தவர்களாக இந்த ரமலான் எம்மை விட்டு பிரிய வேண்டும். இந்த ரமலான் எம்மை விட்டு கழியக்கூடிய சமயம், பிரியாவிடை கொடுக்கக்கூடிய சமயம், எம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை அடைந்தவர்களாக இந்த ரமலானை பிரியாவிடை கொடுக்க வேண்டும். அடுத்த ரமலான் ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பது நிச்சயம் கிடையாது. இந்த ரமலான் வாழ்க்கையினுடைய கடைசி ரமலானாக இருக்குமோ இல்லையோ தெரியாது. அடுத்த ரமலான் எமக்கு வாழ்க்கையினுடைய சந்தர்ப்பம் கிடைக்குமா இல்லையா தெரியாது. இருக்கக்கூடிய இந்த ரமலானை பயன்படுத்துவோம். எஞ்சிருக்கக்கூடிய 4 அல்லது 5 நாட்கள் மீதமாக இருக்கிறது. இந்த நாட்களை நாம் சரியாக பயன்படுத்துவோம். லைலத்துல் கத்ருடைய இரவையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுகள் அது எஞ்சிருக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறதா அல்லது சென்று விட்ட நாட்களில் அது கடந்து விட்டதா என்பது கூட தெரியாது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஹர்ரவு லைலத்துல் கத்ரி, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இறுதி 10 நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள், அதிலும் ஒற்றையான நாட்கள் தேடிக்கொள்ளுங்க என்பார் சொன்னார்கள். ஒரு ரிவாயத்திலே வருகிறது அந்த லைலத்துல் கத்ர் 27 என்பதாகவும் வந்திருக்கிறது. எனவே அந்த லைலத்துல் கத்ர் கடந்து விட்டதா அல்லது எஞ்சிருக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறதா என்பது தெரியாது. கடைசி வரைக்கும் முயற்சிக்கக்கூடிய காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானிலே அல்லாஹ் எந்த லைலத்துல் கத்ரையும் வைத்திருக்கிறானோ அதனையும் அடைந்து நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளை மாற்றத்தை ஏற்படுத்தணுமோ அந்த மாற்றங்களையும் அடைந்தவர்களாக இந்த ரமலான் எம்மை விட்டு பிரிவதற்கு அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரமலானுடைய இறுதி பகுதியை அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த ரமலான் எங்களை விட்டு பிரியாவிடை கொடுக்க போகிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எம்முடைய நோன்புகளை கபூலியத்திலே நோன்பாக ஆக்கிடிய அல்லாஹ், இந்த நோன்புகளின் மூலமாக என்ன ரஹ்மத்தையும் எந்த மஃப்ரத்தையும் எந்த நரக விடுதலையும் அடைந்து கொள்ள வேண்டுமோ அவைகளை அடைந்து கொண்ட கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் பகற்காலங்களில் நோக்கக்கூடிய அந்த நோன்புகள், பசித்திருக்கக்கூடிய தாகித்திருக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வாயாக. இரவுடைய இபாதத்துகள், நின்று வணங்கக்கூடிய அந்த இபாதத்துகளை, விழித்திருக்கக்கூடிய அந்த விழித்தலை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமோ அந்த மாற்றங்களை அடைந்து கொண்டவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தனை ஆக்கி அருள்வாயாக. உனக்கு பொருத்தமான அடியார்களாக எங்கள் ஒவ்வொருத்தர் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் வாழ்க்கையிலே பல ரமலான்களை கடந்து விட்டோம். யா அல்லாஹ் இந்த ரமலான் இது சீதேவியான ரமலானாக எம்முடைய வாழ்க்கையிலே கடந்து செல்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய அமால்கள் அனைத்தையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் நோட்ட நோன்புகள், நாங்கள் தொழுத தொழுகைகள், நாங்கள் ஓதிய குர்ஆன், நாங்கள் செய்த திக்ர்கள், நாங்கள் செய்த இஸ்திக்பார்கள் அனைத்து அமால்களையும் கபூலியத்துடைய அமால்களை ஆக்கி அருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.